புதுச்சேரி மின்துறையில் நேரடி நியமனம் மூலம் போட்டித் தேர்வு வாயிலாக 73 இளநிலை பொறியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதில் 66 நபர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி ஆகஸ்ட் 2ஆம் தேதி கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு புதிதாக தேர்வான இளநிலை பொறியாளர்களுக்கு பணி ஆணையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர். செல்வம் அவர்கள், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள், தலைமை செயலர் திரு சரத் சவுகான் அவர்கள், மீன்துறை செயலர் திருமதி முத்தம்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள் பேசுகையில், இன்னைக்கு மின்துறையில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு பிறகு இந்த காலி பணியிடங்கள் இன்றைக்கு நிரப்பப்பட்ட அந்த பணியாணை இன்றைக்கு அவங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. இதில் பார்த்திங்கன்னா இந்த பணியாணை வழங்குறது அவ்வளோ எளிதாக நடந்தில்லை. இந்த விஷயம் அதுக்கு எவ்வளோ சிரமங்கள், இதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டெக்னிக்கலான நிறைய விஷயங்கள் எங்களுடைய துறையில் இந்த ஃபைல் போய் திரும்ப வந்து பல ஆண்டு காலமாக தொடர்ந்து முயற்சி செய்தனுடைய விளைவு தான் இன்றைக்கி இது வந்திருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னும் இதிலே காலி பணிகள் இன்னும் நிறையா இருக்குது. 134 போஸ்ட்டு மொத்தம் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த 74 பேர் தான் கொடுக்குறோம் இன்றைக்கி. ஆனால் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. அதான் நான் சிஎஸ்கிட்ட கேட்டேன். இன்னும் அதில் இன்னும் இந்த ஆர்ஆர்லாம் ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கு. பண்ணால் தான் நம்ம அவங்களையும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குது. அதையும் வெகு விரைவாக செய்வதற்கான நடவடிக்கை நம்முடைய அரசாங்கம் எடுத்திருக்கின்றது. அது மட்டும் இல்லை, இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 177 கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்ப்பர்ஸ் ஏறுகிறதுக்கு கோப்பு போய் இப்போ அதுவுமே நோட்டிஃபிகேஷன் லெவலில் இன்றைக்கி தயாராக இருக்குது. இப்படி இந்த அரசாங்கம் வந்த பிறகு இன்றைக்கு எல்லா திட்டங்களையும், இன்றைக்கு வேலைவாய்ப்பு மட்டும் இல்லை, நம்முடைய புதுவை மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு மக்களுடைய பொருளாதார திட்டங்கள், குறிப்பாக சொல்லணும்னா முதியோர் பென்ஷனு, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மகளிர் உதவித்தொகை, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் சிலிண்டர் மானியம், இப்படி பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு நம்முடைய அரசின் சார்பாக நான் ஒரு சிலவற்றை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறேன். அதனால் இவற்றையெல்லாம், இந்த திட்டங்களை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் என்ஆர் ஐயா பொறுப்பேற்ற பிறகு இவற்றையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கு அது மட்டும் இல்லை, இன்றைக்கு நம்முடைய உட்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துவது, ரோடு வசதி, குடிதண்ணீர் வசதி, மின்சார வசதி, இப்படி எல்லா வசதியும் நம்முடைய மாநில மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு இந்த திட்டங்கள்லாம் நடத்திருக்கோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்களுடைய செக்ரட்டரி பேசும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இன்றைக்கி இந்திய அளவில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் சராசரியாக 700 யூனிட் மின்சாரம் தான் பயன்படுத்துகிறாங்க இந்தியாவில், மற்ற மாநிலங்களில் மற்ற இடத்துல. ஆனால் நம்ம மாநிலத்தை மட்டும் 2500 யூனிட்டு மின்சாரம் நாம் பயன்படுத்துகிறோம். அப்போது அந்த மின்சாரம் இவ்வளோ பயன்படுத்தினாலும் அது எந்தவித குறையும் இல்லாமல் நம்முடைய மக்களுக்கு மின்சாரத்தை கொடுக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்து இன்றைக்கு அனைத்தும் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மின்துறையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸு, இந்த லைன் எல்லாம் கிட்டத்தட்ட 40 வருஷம் 45 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட லைனு, அதெல்லாம் இன்றைக்கும் மாற்றப்படாமல் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் கூட உங்களுக்கு நிறைய அசௌகரியம் நடந்திருக்கலாம், ஒரு சில நேரங்களில் மின்தடை ஏற்பட்டிருக்கலாம், நீங்கள் அதை கஷ்டமாக ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. மத்திய அரசினுடைய நிதியினோடு அந்த புதுசாக டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றுறது, புதிய லைன் மாற்றுறது, இதற்கெல்லாம் டெண்டர்கள் விடப்பட்டு அந்த பணிகள் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. வெகு விரைவாக அது பயன்பாட்டிற்கு வருகின்ற பொழுது புதிய டிரான்ஸ்ஃபார்மர்கள் மாற்றப்படும், புதிய மின்வயர்கள் மாற்றப்படும். இப்படி மாற்றுவதன் மூலமாக நம்முடைய அந்த மின்தடை, எப்போது ஏற்படுகின்ற அந்த மின்தடையும் இனி ஏற்படாத அளவிற்கு சரி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கையும் நம்முடைய மின்துறையானது எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இளநிலை பொறியாளர்களை புதிய ரத்தம் பாய்ச்சணும்னு சொன்னாங்க செக்ரட்டரி. அதே மாதிரி இன்றைக்கு புது ரத்தம் பாய்ச்சப்பட்டிருக்கின்றது மின்துறைக்கு. இப்போ அந்த புது ரத்தத்தின் மூலமாக இன்றைக்கு இருக்கின்ற மின்துறையில் இருக்கின்ற எந்தெந்த பிரச்சனைகள், பொதுமக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை சரி செய்வதற்கு நிச்சயமாக புதிய அந்த இளநிலை பொறியாளர்கள் உதவுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நமக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நீங்கள் மக்களை உதாசீனப்படுத்தக்கூடாது. நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கிறதெல்லாம் அதுதான். மக்கள் எந்த கம்ப்ளைண்ட்டு சொன்னாலும் பொதுமக்கள் எந்த நேரமாக இருந்தாலும் அதை அட்டன் பண்ணணும். ஏன்னா இது மின்துறை பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் செக்டர், நம்ம பொதுமக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு துறை. அந்த பொதுமக்களுக்கு எந்த தடையும் நைட்டு 12 மணியில்
ஃபீஸ் போனாலும் அந்த பொறியாளர் அந்த பகுதியில் இருக்கின்ற அந்த ஒயர்மேனு லைன்மேனு கிட்ட இருந்து உடனடியாக அந்த கரண்ட்டு அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பாக இருந்து இன்றைக்கி நீங்கள் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி நான் தூங்குறேன், இப்போலாம் வர முடியாது, நான் காலைல வந்து பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்லாமல் எந்தவித கம்ப்ளைண்ட் வந்தாலும் உடனடியாக அதை அட்டன் பண்ணி பொதுமக்களுக்கு எந்தவித அசௌகரியமும் இல்லாத அளவிற்கு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று இந்த அரசின் சார்பாக உங்களுக்கு கோரிக்கை வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன்னா உங்களுடைய இந்த அரசாங்கம் முதலமைச்சர் இப்போ நான் உட்பட நினைத்திருந்தால் எங்களுக்கு வேண்டியவர்களை சிபார்சில் போட்டிருக்க முடியும். அந்த இடத்துல எங்களுக்கு வேண்டியவர்களையோ கட்சிக்காரர்களையோ அந்த பதவியில் போட்டிருக்க முடியும். ஆனால் இந்த அரசாங்கம் இதை செய்ய விரும்பவில்லை. தகுதியானவர்களுக்குத்தான் அந்த பதவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 2021 ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு இந்த அரசாங்கம் மனம் உவந்து உங்களை நேர்மையானவர்களை நல்லவர்களை எடுக்க வேண்டும், தகுதி உள்ளவர்களை எடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு உங்களுக்கு இந்த பணிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதை மனதில் கொண்டு நம்முடைய மக்களுக்கு எந்தவித இடையூறும் சங்கடங்களும் இல்லாமல் உங்களுடைய பணியை நல்ல முறையிலே செய்து இந்த மாநிலத்திற்கு நீங்கள் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசானது இன்றைக்கு என்னென்ன 2021க்கு பிறகு என்னென்ன பொறுப்புகள் எல்லாம் வழங்கப்பட்டு இருக்கிறது என்பதை கூறினார்கள். பொதுப்பணித்துறையில் இருக்கின்ற காலி பணியிடங்கள் ஏறத்தாழ 23 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இளநிலை பொறியாளர் பதவியானது நிரப்பப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று மின்துறையில் ஏறத்தாழ 134 பதவிகள் காலியாக இருந்தாலும் சேலரை கேட்டேன், ஏங்க எல்லாத்தையுமே கொடுத்துடலாமே, ஏன் 66 பேர் தான் இன்றைக்கி வாங்குறாங்கன்னு கேட்டேன். அதற்கான ஆர்ஆரில் சில குழப்பங்கள் இருக்குது, அதையும் சரி செய்து விரைவில் வழங்கப்படும் என்று உறுதியளித்திருக்காங்க. ஏன்னா அவங்களும் நம்ம ஊரை சேர்ந்தவங்க, அதனால் அதற்கான கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். அதனால் விரைவில் அந்த பணியும் சீக்கிரம் விரைவில் நிரப்பி கொடுத்துருவாங்க. ஆக நம்முடைய இன்றைக்கு அதேபோன்று இன்றைக்கி இலவச மனைப்பட்டா நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக புதுச்சேரி மாநிலத்தில் ஏறத்தாழ 30 ஆண்டுகளாக வழங்கப்படாமல் இருந்த ஆதி திராவிட மக்களுக்கான மனைப்பட்டாவை முதன் முறையாக 800 சதுரடியாக என்னுடைய தொகுதியில் 236 குடும்பங்களுக்கும் மண்ணாடி பாகூர் தொகுதி மணப்பட்டு கிராமத்தை சேர்ந்த 83 பயனாளிக்கும் நம்முடைய மக்கள் முதல்வருடைய திருக்கரங்களால் முதலாக வழங்கியிருக்கிறோம். ஆக ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு பிறகு அந்த ஆதி திராவிட மக்கள் பயன்பெறுகின்ற வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. இன்னும் 2000 பேருக்கு மேலே அந்த மனைப்பட்டா நம்முடைய மாண்பு அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களுடைய தொகுதியிலும் விரைவில் வழங்க இருக்கிறாங்க. அத்தனை திட்டங்களையும் நம்முடைய மக்கள் முதல்வர் தலைமையான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசானது இன்றைக்கு மக்களுக்காக செய்து கொண்டு இருக்கிறது. 10,000 பேர் இன்னும் ஒரு வாரத்தில் பென்ஷன் கொடுக்க போகிறாங்க. விடுபட்ட எவ்வளோ அப்ளிகேஷன் இருந்தோ அத்தனை பேருக்கு அந்த 2,500 ரூபா பென்ஷன் தொகை வழங்க இருக்கிறாங்க. புதிதாக அறிவிக்கப்பட்ட 23 வயதுக்கு மேலே உள்ள தாய்மார்கள்லாம் 2,500 ரூபா விரைவில் வழங்க இருக்கிறாங்க. மஞ்சள் அட்டைதாரர்கள் 1000 ரூபா வழங்க இருக்கிறாங்க. ஆக அத்தனை திட்டங்களுக்கும் தேவையான நிதியை வைத்துக்கொண்டு அத்தனை திட்டங்களும் இன்றைக்கு இலவச அரிசி 20 கிலோ சிவப்பட்டைக்கு 10 கிலோ மஞ்சள் அட்டைக்கு கொடுத்துன்னு இருக்காங்க. ஆக என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தார்களோ ஏறத்தாழ 6000 பணியிடங்கள் இன்றைக்கு முழுமையாக நிரப்பப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர்கிட்ட போய் எந்த அதிகாரி கேட்டாலும் எவ்வளோ ஆள் இருக்குதோ அவ்வளோ உடனடியாக நிரப்புங்க, அதை கேட்கணுன்ற அவசியமே இல்லை, அதில் ஃபைலை கொண்டாங்க கையெழுத்து போட்டு தரேன் உடனே நிரப்பங்கள் தான் ஆணையிடுவார். ஆக அதுபோன்ற ஒரு முதலமைச்சர் இதில் எந்த நேர்மையான முறையில் இந்த அரசு பதவியேற்ற நாள்லேருந்து நேர்மையான முறையிலே எந்த லஞ்ச லாவணிகளோ ஊழல் இல்லாத ஒரு அரசு வேலை வாய்ப்பை இந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற அத்தனை தேர்வுகளும் அது எல்டிசியாக இருந்தாலும் யூடிசியாக இருந்தாலும் அசிஸ்டண்டாக இருந்தாலும் ஜேஇயாக இருந்தாலும் எந்த பணியிடங்களாக இருந்தாலும் அத்தனை பணியிடங்களும் நேர்மையான முறையில் நிரப்பப்பட்டு இன்றைக்கு அத்தனை இளைஞர்களும் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் திரு நா. ரங்கசாமி அவர்கள் பேசுகையில், பணியாணை வழங்குகின்ற ஒரு விழா இது நான் ஏன் எடுக்கணும்னு கேட்டேன். நான் அலுவலகத்தை கொடுத்துடலாமே, ஒரு 73 பேர் தானே கொடுத்துடலாமே, அது ஏன் அப்படின்னு கேட்டேன். இல்லை ரொம்பலாம் எடுக்கலை, ஒரு ஆலோசனை சொல்லுகின்ற நிலையில் இது இருக்கணும், ஒரு அறிவுரை வழங்குகிற நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன காரணம் சொன்னால், இப்போ பணியாணை கொடுக்கப்பட இருக்கின்ற இந்த இளம் பொறியாளர்கள் நல்ல பணியாற்றணும், மின்துறையில் சிறப்பாக பணி செய்யணும், அப்படி தகுதியினுடைய அடிப்படையில் அவங்களுக்கு பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ நிறைய தொழில்நுட்பங்கள் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி அதிகமாக இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் படித்த அந்த படிப்பு இப்போ புதிதாக இன்னும் சிறப்பான முறையில் அவர்கள் பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கோம், அதெல்லாம் நீங்கள் சொல்லணும், கேட்கணும் அவங்கக்கிட்ட அப்படின்லாம் சொன்னாங்க. இல்லைன்னா சாதாரணமாக என்னுடைய அலுவலகத்தை போட்டு கொடுத்துருவேன், 73 பேர் தான் அப்படி தானே இது வரைக்கும் நிறைய கொடுத்துட்றோம், இருந்தாலும் உங்களுக்கு அறிவுரைகளை வழங்க வேண்டும், ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க.
உண்மையிலேயே இந்த பணியாணைகள் வழங்கும் பொழுது எத்தனை ஆண்டுகளாக அந்த துறையில் பணியிடங்கள்லாம் காலியாக இருக்குது. அந்த சிரமம் யாராக இருக்குது கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். மின்சாரம் மின் தடை அப்படின்னு கொஞ்சம் நேரம் இருந்தால் எத்தனை குடும்பத்தில் இருந்து இரவு 12 மணியாக இருந்தாலும் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறாங்க, நம்முடைய செல்லை கூப்பிட்றாங்க, பேசுகிறாங்க. ஏன் கரண்ட் வரல, ரொம்ப நேரம் வரல, 3 மணி நேரம் இல்லைன்னுவாங்க, பாகூரா இல்லைன்னுவாங்க, கரிக்கலாம்பாக்கம் பிரச்சனைன்னுவாங்க. இது ஏன்னா மின்சாரம் அவ்வளோ மிக முக்கிய தேவை, இப்போ ஒரு அவசியமான அத்தியாவசியமான ஒன்றாக இருந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே இணைஞ்சு போச்சு. அது நமக்கு இல்லைன்னா தூக்கம் இல்லைன்னுவாங்க, குழந்தைக்கு தூங்க வைக்க முடியலைன்னுவாங்க, ஒரே பிரச்சனை இருக்கும். அதனால் அதுக்கு என்ன காரணம், ஏன் இது மாதிரி ஒரு தடை ஏற்படுகின்றது? மிக மிக முக்கியமான காரணம் பணி செய்வதற்கு சரியான பொறியாளர்கள், தேவையான பொறியாளர்கள் துறையில் இல்லை. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்ப்பர்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு அந்த பணி செய்வதற்கு பணியில் இடங்கள் நிரப்பலை. எத்தனை ஆண்டுகள் இப்போ நம்ம இங்கே நம்முடைய துறையினுடைய செயலர் சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம எவ்வளோ மின்சாரம் பயன்படுத்துகிறோம் அந்த பூச்சேரியில். குஜராத்துக்கு இணையாக ஒரு பெரிய மாநிலத்திற்கு, அதுவும் நம்முடைய பாரத பிரதமர் அவருடைய மாநிலத்திற்கு எவ்வளோ பெரிய வளர்ச்சி கொண்டு வந்திருக்காங்க அங்கெல்லாம் அப்படி சொல்லி கேட்கும்போது, அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் எவ்வளோ மின்சாரம் பயன்பாட்டில் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு மின்சாரம் நம்ம பூச்சேரியில் பயன்படுத்தப்படுகின்றது. அப்படின்னா என்ன, நாம் ஒரு பெரிய வளர்ச்சியில் இருக்கோம். புதுச்சேரி மாநிலம் ஒரு பெரிய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி உயர்ந்து இருக்கின்றது. அதுதான் பொருள். மின்சாரம் பயன்படுத்த சாதாரண ஏழை எளிய குடும்பம் அப்படின்லாம் ஏழ்மை நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது குறைவான மின்சாரம் தான் பயன்படுத்த முடியும். ஆனால் நல்ல வளர்ச்சியான பொருளாதார உயர்ந்து இருக்கின்ற காரணத்தால் மின் பயன்பாடு என்பது மிக அதிகமாக புதுச்சேரியில் இருக்கின்றது. அது நம்முடைய வளர்ச்சியை காட்டுகின்றது. எத்தனை தடைகள் இருந்தாலும் நாங்கள் வளர்ச்சியை கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினுடைய அடிப்படையில் நம்முடைய வளர்ச்சியை நாம் கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றோம். அதுதான் உண்மை. பெரிய அளவு வளர்ச்சியை நாம் கொண்டு வந்து கொண்டு இருக்கணும். இன்னும் செய்ய முடியும், செய்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, செய்யலாம். இப்போ இந்த பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிரமம். இங்கே சொன்னாங்கல்ல, 174, 180 அல்லது 134 இந்த இளநிலை பொறியாளருக்கு தேவை. இன்னும் பதவி உயர்லாம் கொடுத்துருக்கணும், நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கும். SC 1 கேட்டால் SC 2, SC 3 அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பதவி உயர் அந்த ஏஇ, ஏலேருந்து இ, இந்த மாதிரி இந்த ப்ரொமோஷன் கொடுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, பல ஆண்டுகளாக கொடுக்க முடியல. இல்லை, அந்த பணியிடங்கள் நிறைய காலியாக இருக்கின்ற ஒரு நிலை. அதனால் சிரமம். அந்த பணியிடம் நிரப்ப காலத்தோடு நிரப்பாமல் இருப்பதால், ஏன்னா நீங்கள் வளர்ச்சின்னு பார்க்கும்போது நீங்கள் எத்தனை புதிய நகரங்கள் நீங்கள் பார்க்கணும். நம்ம பூச்சேரியில் இப்போ எத்தனை விளைநிலங்கள்லாம் எத்தனை ஏக்கர்லாம் ஒரு வீடுகளாக மாறி வருகின்றது. அப்போ வளர்ச்சி அதுக்கு தகுந்தவாறு மின்துறையை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர் தேவைப்படுறாங்க, பொறியாளர்கள் எவ்வளோ தேவை, அதை நாம் சரியாக கடந்த காலங்களில் நிரப்பப்படவில்லை, பூர்த்தி செய்யலை. அதனால தான் அந்த சங்கடம்லாம் இருக்குது. பணி செய்ய சரியான தகுதியான நமக்கு பொறியாளர்கள் இல்லாதனால மின் தடைகள் அடிக்கடி ஏற்படுகின்ற ஒன்றை. அது மட்டுமல்ல, இன்னும் இந்த நிறைய சப்ஸ்டேஷன் நம்ம வைக்க வேண்டிய மின் துணை நிலையம் அமைக்கணும், தவளோபத்தில் அமைக்கணும், லாஸ்பேட்டையில் அமைக்கணும், இன்னும் ஒரு 2 இடம், ஏதோ ஒரு 2 இடத்துல அமைக்கணும். இந்த 2 இடம் அமைச்சாலே நமக்கு தேவையான மரப்பாலம் இது அமைச்சாலே நமக்கு மின் தடை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஏறக்குறைய 10-12 ஆண்டு 10 ஆண்டு இருக்கும். நம்ம முன்ன முதலமைச்சர் அங்கே இருக்கும்போது 11 அப்பயே லாஸ்பேட்டைக்கு தவளோபத்துக்குலாம் நம்ம கொடுத்தோம். ஆனால் பவர் கார்பரேஷனில் பவர் கிரிட் கார்பரேஷன் கொடுத்துருக்கோம். ஆனால் இன்னும் அது பணியை தொடங்கலை. ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், இந்த வழி பிரச்சனை இது மாதிரி இருக்கும். அந்த கார்பரேஷன் நமக்கு இன்னும் சரியாக பணியை தொடங்குவதற்கு வரலை. அந்த 2 பணியை முடித்தாலேயே பாகூரில் பிரச்சனை இருக்காது, இந்த பக்கம் குரோம்பேட்டில் ஹாஸ்பிட்டல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. முழுவதுமாக பூச்சேரியில் மின் தடை இல்லாமல் ஒரு நிலை இருக்க முடியும். அதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அந்த பணிகள் எல்லாம் விரைவாக முடிக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய என்ன. அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்போம், சீக்கிரம் முடிங்க. ஏதாவது ஒரு குறை, ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த மின் துணை நிலையம் வராத ஒரு நிலையினால இது மாதிரி மின் தடைகள் ஏற்படுகின்றது.
இன்றைக்கி படிச்சுட்டு பிள்ளைங்கள்லாம் அது என்கிட்ட காலையில் வரும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்னா வயது முடிந்து விடுகின்ற அந்த வயது நம்மளால் தளர்வு கொடுக்க முடியல. டிஓபிடியில் கேட்கணும் ஒரு கட்டாயம், மத்திய அரசில் கேட்கணும்னு ஒரு கட்டாயம். அப்போ வரும்போது அந்த பிள்ளைங்களுக்கு அடுத்து வேலை வாய்ப்பு என்பதே கிடைக்காம போகுமோன்னு அந்த பிள்ளைங்களுக்கு கஷ்டம். அந்த எட்ஜுன்னு சொல்லுவாங்க, அந்த ஏஜ், இந்த வயது வரம்பு, அது நம்ம தளர்வு செய்வது மிக சிரமமாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிற வாய்ப்பு அடுத்து இல்லை, நம்ம கிடைக்காது அப்படின்னு வரும்பொழுது சில சமயங்களில் நிர்வாகத்தில் நாம் சில தளர்வுகளை கொடுத்து கட்டாயமாக அவர்களுக்கு அந்த பணியிடங்களை நிரப்பினால் அந்த பிள்ளைங்களுக்கும் நல்லா இருக்கும். இல்லைன்னா சின்ன பிள்ளைங்க வந்துடுவாங்க, பின்னாடியில் சின்ன பிள்ளைங்களுக்கு வாய்ப்பு வந்துடும். அதனால் வயது முடிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு பின்னாடி அரசு வேலை என்பது இல்லாமல் போயிடும். இப்போ அந்த சூழ்நிலை நிறைய இருக்குது. சில சமயங்களில் சில தளர்வுகளை நாம் நமக்கு ஒரு கட்டாய சூழல், இது நம்முடைய யூனியன் பிரதேசம் மத்திய அரசுடைய இந்த ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரோலில் இருக்கிறோம். அதில் நம்ம ஒரு பெரிய கட்டாயம் நமக்கு மத்திய அரசு அனுமதி கேட்கணும். மத்திய அரசு அனுமதி கேட்டால் நமக்கு கிடைக்கும். அந்த ஹோமில் கேட்டோம்னா உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை, வயது தளர்வு கொடுக்க முடியாது. அப்போ அது பார்க்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு வயது முதிர்ப்பு, அந்த வயது வரம்பு தளர்த்த முடியலைன்னு சொன்னால் அடுத்து அவங்களுக்கு அரசு பணி இல்லை அப்படின்னு நிலை ஏற்படும்போது பல சங்கடம், பிள்ளைங்களுக்கு சம்பளம், குடும்பத்தில் சங்கடம் நிறைய இருக்குது. அது மாதிரி வாய்ப்பு இருக்கும்போது இது மாதிரி பணியிடங்களை நிரப்புவதற்கு நாம் விரைவான நடவடிக்கை எடுக்கணும். நிரப்புவதற்கு சில தளர்வுகளை கட்டாயமாக கொடுக்கணும்னு சொன்னால் நம்ம மத்திய அரசு விரைவாக பெற்று கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். ஏன்னு சொன்னால் அவங்க மிக மிக சிரமம். அவங்க ஒரு எண்ணத்தோடு படிச்சிருப்பாங்க, அரசு வேலை கிடைக்குன்னு படிச்சிருப்பாங்க, வாய்ப்பு இருக்குது, ஆனால் கடைசியில் கிடைக்கலையே அப்படின்னு ஒரு சங்கடம் இருக்கும். அது மாதிரி வரும்பொழுது இந்த சில தளர்வுகளை கொடுத்து வயது வரம்பில் அவர்களுக்கு தளர்வு கொடுத்தால் அவர்களுக்கு எளிதாக அவர்களுக்கு பணி கிடைக்கிறது. இப்போ ஏன்னா பணியிடம் காலியாக இருக்குது, இப்போ நம்மகிட்ட இருக்குது. ஆர்ஆரில் சில சின்ன குறைகள் இருக்கும், அதெல்லாம் சிலதில் நமக்கு சில தளர்வுகளையும் உண்டாக்கி கொள்ளலாம். இதனை நாம் கருத்தில் வைத்து கொண்டு இந்த பணியிடங்களையும் விரைவாக நிரப்பினால் மின்துறையில் இந்த மின் தடை இல்லை, மக்களுடைய குறை இல்லாமல் அந்த மின்சாரம் கொடுப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். முழுமையாக அந்த மின்துறை செயல்பாடு சிறப்பாக இருக்கும் என்பது எண்ணம். இன்று நீங்கள்லாம் பணி ஆணை பெற இருக்கின்ற சிறப்பாக பணியாற்ற வேண்டும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.